மிகு திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் வீற்றிருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற ஞான வேள்வியில் இன்றைய நாள் சிவபோக சாரத்தை அடிப்படையாக கொண்ட நாள். சென்ற வகுப்புகளில் நாம் வினை கொள்கை அடிப்படையில் இறைவனுடைய அருளை எந்த இடத்தில் நாம் தெளிவாக எல்லாம் சிவன் செயல் என்பதாக சொல்லுகிறோம் என்பதை பற்றி சிந்தித்தோம். எல்லாம் சிவன் செயல் என்று சொல்லுவதும் கடவுள் என்னை படைத்தான் என்று சொல்லுவதும் எப்படிப்பட்ட பொருளில் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதை நாம் சிந்தித்தோம். சாதாரணமாக மக்கள் ஏதோ கடவுள் என்னை படைச்சிட்டார், அவர் ஏன் இப்படி படைத்தார் அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை எல்லா காலத்திலேயும் எப்படியாவது ஒரு வகையில் சொல்லிவிடுவார்கள். ஆனால் அதற்கு இறைவனே விருப்பப்பட்டு நம்மை படைக்கவில்லை என்பதுதான் அதில் இருக்கிற உண்மை என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் இறைவன் எல்லாம் சிவன் செயல் என்பதற்கு ஏற்ப ஒரு அடிப்படையை வைத்து வேலை செய்கிறான். அதை மட்டும் நாம் தெரிந்து கொண்டால் எப்படி எல்லாம் சிவன் செயல் என்பதாக சென்று முடியும் என்று குருஞான சம்பந்தர் நினைக்கிறார் என்ற வகையில் நாம் அந்த பணி அறிதல் தலைப்பிலான முதல் பாடலை அடிப்படையாக கொண்டு சிந்தித்தோம். அதில் இருக்கிற ஞாபகத்திற்காக ஒரே ஒரு பொருள், இந்த பிறப்பில் இந்த ஆன்மா எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதற்காகத்தான் படைக்கிறான். வினையை வைத்து படைக்கிறான் என்று சொன்னால் எதற்காக வினையை வைத்து படைக்கிறான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது வினையை வைத்து தான் படைக்கிறான், ஆனால் வினையை வைத்து எதற்காக படைக்கிறான். இப்போ வினையை கழிக்கிறதுனா என்ன அப்படின்னு தெரியும், ஆனால் வினையை கழிக்கிறதும் எதுக்கு வினையை கழிக்கணும் அப்படின்னு கேட்டால் என்னுடைய ஆணவ மலம் நீங்குவதற்கு நாம் ஒரு பதில் சொல்லுவோம். ஆணவ மலம் நீங்கிறதுனா என்னன்னு கேட்டால் எனக்கு அறிவு வர்றது அப்படின்னு ஒரு பதில் வரணும். அறிவு புதுசாக வராது, நமக்கு இருக்கிற அறிவு துலங்க வேண்டும் என்பது ஒரு பொருள். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டால் இந்த அறிவை நாம் வெளிப்படுத்துகிற பண்புகள் எதையெல்லாம் நம்ம கிட்ட வந்து சேர்ந்து இருக்கிறது, எந்த மாதிரி குணம் நம்மை வந்து இன்னார் என்று அடையாளம் காட்டுகிறது, அதுதான் வந்து அந்த அறிவை துலங்க செய்தல் என்பதற்கு அடிப்படை. அதுதான் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நடைமுறைகளை தெரிந்து கொள்வதுதான் இந்த சிவம். அது போகசாரம் அப்படின்னு நம்ம இப்போ அந்த தலைப்பு கொடுத்ததுக்கே அது ஒரு அடிப்படை. இப்போ நம்ம கூட வந்து இது ஒரு வகையில் இது சிந்திக்கிறதுக்கு நல்லா இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞானம் பெறுதல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேள்வி கேட்டுட்டா அதுதாங்க ஞானம் பெறுதல். ஞானி ஆகிறதுனா அது என்ன, அது சூனியமா, அதுக்கு தான் சூனியன் பேர் கொடுத்துடலாமா, இல்லை அது இறைவன் ஞானத்தில் போய் சேர்றது, இப்படிலாம் நம்ம பதில் எழுதிட்டோம். அதுதான் நம்ம மனசுலையும் பதிஞ்சிருக்குது. ஆனால் அதை புரிஞ்சுக்கிறது எப்படி? இப்போ ஞானம்னா அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்றப்ப நம்ம பல முறையில் இங்கே படிச்சிருக்கிறோம். இந்த உலகத்தில் நம்ம செயல்படுற முறையை பற்றி பெருமான் நமக்கு தெரிவிக்கிறதுக்கு மாயை அப்படிங்கிறதுலேருந்து 4 விஷயமா இந்த உலகத்தில் நம்மளை தொடர்பு கொள்ள செய்கிறான். ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? தனு, கரணம், புவனம், போகம். இறைவன் படைப்பில் இந்த 4 நாம பட்டியலில் நல்லா படிச்சிருக்கிறோம். எடுத்த உடனே என்ன சொல்லுவோம்? மாயா காரியம்னா தனு, கரண, புவன, போகம். இந்த கரணம் அப்படின்னா கருவிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தனுனா உடம்பு. இந்த தனுங்கிற உடம்பு, அதுக்கப்புறம் கருவி, அதுக்கப்புறம் உலகம், அதுக்கப்புறம் போகம். இந்த போகத்தை தான் நம்ம இன்பம் துன்பம் சொல்றோம்.
இப்போ இன்பம் துன்பம்ங்கிறது நாம் அனுபவிக்கிறது இந்த கருவியை வச்சு அனுபவிக்கிற ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை ஒரு பொருள் அப்படிங்கிற மாதிரி படிக்கிறோம்ல. எந்த மாதிரி தனு கரண புவன போகமாக இறைவன் நமக்கு மாயா காரியம் செய்கிறான் அப்படின்னு படிக்கிறோம்ல. தனுனா உடம்புன்னு தெரியுது, கரணம்னா கருவிகள் தெரியுது, போனம்னா உலகங்கள்னு தெரியுது. ஆனா போகம் அப்படின்னு சொன்னா தனியா தெரியாது. இந்த மூணை வச்சுதான் உடம்பையும் கருவிகளையும் உலகத்திலேயும் நாம் பெறுகிற இன்ப துன்பம் தான் போகம். அப்ப இந்த மூணோட சார்புல தான் போகம் இருக்குது. இந்த போகம்ங்கிறது மாயையை வைத்து பெருமான் நமக்கு செய்கிற வேலை. இப்ப சிவபோகம் அப்படின்னு வரும்போதுதான் அப்புறம் அதுல வேற சாரம் நம்ம பெருமான் கொடுக்குற. அதுதான் நம்ம அன்னைக்கு சொன்னது. சாரம் அப்படின்னு சொன்னா எசன்ஸ் மட்டும் இல்லாம சார்தல் அப்படிங்கிற ஒரு விஷயமா நீங்க அனுபவிக்கணும்னு ஒரு முறை நம்ம அதை நினைச்சிருக்கிறோம். இப்போ போகம் அப்படிங்கிற சொல்ல முதல்ல எங்க பயன்படுத்துறோம் அப்படின்னு கேட்டா, மாயையினுடைய காரியங்களில் ஒன்றாக போகம் என்பதை இறைவன் உயிர்களுக்காக சடப்பொருள் நிமித்தமாக அமைத்து கொடுக்கிற ஒரு காரியம். அது ஞாபகம் வந்துடும். இதுல தெளிவா ஒரு அட்டவணை போட்டாச்சு. இந்த போகம்ங்கிறத இன்ப துன்பம் நாம சொல்லிட்டோம்ல. அப்புறம் என்ன கேட்போம்? இன்பம்னா என்ன, துன்பம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு நாம் என்ன பதில் சொல்லுவோம்? உலகத்துல இன்பத்தையே நாங்க அனுபவிக்கல, முடிவா பார்த்தா எல்லாமே துன்பத்துல தான் போய் முடியுது. அதாவது இன்பம் சொல்லிட்டு ஒன்று அனுபவிக்க ஆரம்பிச்சா தொடர்ந்து அதை மேற்கொண்டால் அது கடைசியில் எங்க போய் நிக்குது? துன்பத்துல போய் நிக்குது. சாதாரண இனிப்பு சாப்பிட்றதுல இருந்து நாம செய்யற எல்லா செயலும், அதாவது மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இது வச்சிருக்கிறோம்ல ஆசைகள், இந்த எல்லா ஆசையும் என்ன பண்ணுவோம்? தொடர்ந்து இன்பம் தான் அது. அந்த ஆசைகளின் மூலமாக வருகிற விஷயம் இன்பம் தான். மண்ணு வந்தா நான் ஒரு சொத்து சேர்த்துட்டேன்னா அதுல ஒரு மகிழ்ச்சி. பெண்ணாசைங்கிறதுல புலன்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. பொன்னாசைங்கிறதுல வச்சிருக்கிற, அதாவது அது மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. நிலங்கிறது அந்த காலத்துல கொடுத்து வாங்கிறதுக்கு டிரான்சாக்ஷனுக்கு பொன், நிலையா வச்சிருக்கிற சொத்து மண். இது ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு அனுபவிக்கிற இன்னொன்னு பெண். இப்படி மூணா வந்தது இல்ல. இந்த மூணு ஆசையுமே இன்பம் அப்படின்னு சொன்னா அது முடிவில் எங்க போய் நிக்குது? பணத்தை சேர்த்து வைக்கிறதுலயும் பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் எதுல பிரச்சனை வருது? பொண்ணை சேர்த்து வைக்கிறதுலயும் பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் பெண் அனுபவத்திலையும் அப்புறம் முட்டி கை கால் வீங்கி. இன்னும் நான் அந்த நம்ம பஞ்சாமிர்த வண்ணம் படிக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த பஞ்சாமிர்த வண்ணம் படித்தீங்கன்னா பாம்பன் சாமி ஒரு பஞ்சாமிர்த வண்ணமுடைய, நேற்று தான் பாம்பன் சாமி பஞ்சாமிர்த வண்ணம் பாடி 122வது ஆண்டு அந்த பஞ்சாமிர்த வண்ணம் நேற்று. அதுல ஒரு பாட்டுல என்ன பண்றாருன்னா ரொம்ப தெளிவா இந்த பெண்கள் விஷயமா இன்பம்னா நீங்க என்ன அனுபவிக்கிறீங்க அப்படிங்கிறத பத்தி பேசும்போது ஒரு சும்மா ஒரு ஒரு அனுபவத்துக்கு பாருங்களேன். அவன் எப்படிலாம் உலகத்துல போய் மாட்டிக்கிறான் அப்படிங்க. அதாவது ஒரு வரி படிக்கிறேன் பாருங்க. குலுங்கு ரெண்டு முகையும் கல் ஆர், இருண்ட கொந்தல ஒழுங்கும் வேல் குரங்கும் அம்பகம் அதும் செவாயதும் சமைந்து உள மடந்தைமார் கொஞ்சும் புன்தொழிலும் கால்வோரும் சண்டன் செயலும் சூடே கொண்டு அங்கம் படரும் சீநோய் அண்டம் தந்தம் விழும் பாழ்நோய் கூன் செய்யும் பிணிகால் கரம் வீங்கு அழுங்கலும் வாய் கூம்பு அணங்கு கண்ணோய் துயர் சார்ந்த புண்கள். இது ஒரு பட்டியல் கொடுக்குறாரு. அதாவது இது எது கொடுக்குறாருன்னா இந்த காமம் சம்பந்தம், அது ஆணா இருந்தாலும் பெண்ணா, ஒரு எப்பவுமே பெண்ணை வச்சு ஆணுக்கும் ஆணை வச்சு பெண்ணுக்கும், அப்படிதான் நீங்க அதை முடிவு பண்ணணும். ஏன் நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், ஏன் இந்த நம்ம அருணகிரிநாதர் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இந்த பெண்கள் விஷயமாவே அதிகமா ஏன் பெண்ணாசை ஒழிகள்லாம் மறு பெண்ண வள்ளலார் வரைக்கும் மறு பெண்ணாசைங்கிறாரு, அருணகிரிநாதரும் அந்த பெண்ணாசை ஒழினுங்கிறாரு. ஏன் இதை அதிகமா பண்ணாங்க? இது ஆணாதிக்கமா சொல்லலாமா? இன்னைக்கு அது போன ஜெனரேஷன்ல வேணா அதை அப்படி பேசியிருக்கலாம். ஆனா இன்னைக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச அனுபவத்துல என்ன முடிவுக்கு வந்தேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கட்டத்துல ஆசையை தூக்கி போடுறதுக்கு பெண்கள் எளிமையா வேலை பார்ப்பாங்க.
இது வேணாம் அப்படின்னு தூக்கி போடுறதுல பெண்கள் கெட்டிக்காரர்கள். ஆனா இந்த ஆண்கள் விடவே மாட்டான், கடைசி வரைக்கும் அதை பிடிச்சி தொங்கி கிடப்பான். அதனால பெண்ணாசையை வெறுக்கிறதுங்கிறது இவனால முடியவே முடியாத காரியங்கிற மாதிரி தெரியுது. நீங்க ஒன்னா ட்ரை பண்ணி பாருங்க, வேற மாதிரி அர்த்தம் எழுதலாமான்னு. அந்த பெண்ணாசையை விடுதல் அப்படிங்கிறதுக்குள்ள இவங்களால என்ன பண்ண முடியல, இவங்களாலேயே அதை ஓன் டிசிஷன்ங்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது இல்ல, அந்த மாதிரி எடுக்கிறாங்களான்னு பாருங்க. பாமன் சாமி கூட வந்து எல்லாத்தையும் விட்டுறாரு, சாப்பாடு அது இது எல்லாத்தையும். ஆனா பெண்ணாசை அந்த அந்த முதல் பதியங்கள் திருவலங்கள் திரட்டெல்லாம் பாடும்போது இதுல இருந்து என்ன காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி தான் பாடுறாரு. நீங்க வேணா அதை போய் எடுத்து பார்க்கலாம். அருணகிரிநாத் ஏன் இவங்களை மட்டும் இல்ல, அது அந்த மனநிலை விஷயமா அது ஒரு முடிவு தெளிவா வந்திருக்குது. இப்ப அதை வச்சு பாத்தீங்கன்னா இந்த ஆசையில அவர் சொல்றது நோய் எப்படி வருதுன்னா, முதல்ல அங்கம் படரும் நோய், அப்புறம் தந்தம் விழும் பால் நோய், அப்புறம் கூன் செய்யும் பிணி, அப்புறம் கரம் வீங்கிறது, வாய் கோணச்சிக்கு போறது, அப்புறம் கண் நோய், இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாரு. அது சம்பந்தமா இது இப்படிலாம் தொடங்கி இப்படிலாம் பெரிய பெரிய நோய் வருது அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட். இது எதுக்குன்னா, இது ஞாபகம் வந்ததுனால உங்களுக்கு அது தெளிவா அப்படியே வந்து ஒரு 4 அந்த ஒரு வாக்கியத்துல அதை தெளிவா கொடுக்குறாரு எசன்ஸா. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சம்பந்தமா இது இப்படி போய் முடியுது அப்படிங்கிறது. எது போகம் என்கிற இன்பம் எப்படி போய் முடியுதுங்கிறத நாம சொல்லாம அருளாளர் வாக்குல நான் சொன்னேன், இதான் விஷயம். அப்புறம் மற்றதுலயும் எப்படி போய் முடியுதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க இன்பம் துன்பம்ங்கிறதுலயே அந்த போகம்ங்கிறத முடிவு கட்ட முடியுமா அப்படி ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? இன்பம் துன்பம்னா என்ன அப்படி? இப்ப இன்பம் துன்பத்தை கொஞ்சம் அப்படி இன்னும் கொஞ்சம் விளக்கறதுக்கு ஒண்ணு வச்சிருப்போம். என்ன வச்சிருப்போம்? இன்பத்தை அனுபவிப்பதற்கு புண்ணியம், துன்பத்தை அனுபவிப்பதற்கு பாவம். இந்த ரெண்டையும் நாம செஞ்சு வச்சிருக்கிறதுனால புண்ணியமாகவும் பாவமாகவும் இந்த உலக வாழ்க்கையை நாம போகம் என்பதாக அனுபவிக்கிறோம். சரிதானே? இப்ப நான் இதெல்லாம் எதுக்கு தெளிவா சொல்றேன்னு கேட்டா, பொதுவா பேசுறது வேற. இப்ப நீங்க வந்து புள்ளி வச்சு ஒவ்வொன்றும் இதுதான் நீங்க ரப்பரை வச்சு அழிக்கலாம். அதுக்காக இந்த நம்ம வாழ்க்கையில இந்த இன்பம் அப்படிங்கிற விஷயம்னா என்ன, துன்பம்னா என்ன, அதை தாண்டி உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையில எது டெவலப்மெண்ட், உண்மையா நாம எப்படிதான் அதை மேல போறோமா இல்லையாங்கிறதுக்குலாம் இப்போ இந்த மாதிரி நீங்க ஒவ்வொன்றையும் பிரிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அப்ப இதுல கேள்வி வரும். இப்ப நீங்க இந்த அட்டவணையா படிக்கிறதுலாம் ஒரு மாதிரி. அது எதுக்குன்னா, முதல்ல உங்களுக்கு அதை வந்து பதிய வைக்கிறது. அடுத்தது என்ன பண்ணுவோம்னா, இது இப்படி இது இப்படி உனக்குள்ள வரும்போது அது எப்படி அப்படிங்கிறத சொல்லணும். இப்ப எனக்குள்ள வரும்போது புண்ணிய பாவம் அப்படிங்கறத அனுபவிக்கிறத பத்தி பேசிட்டாரா? இந்த புண்ணிய பாவ அனுபவம் நான் வந்துட்டாலே உடனே பணக்காரங்கெல்லாம் புண்ணியம் செஞ்சவங்கன்னு உங்களுக்கு ஞாபகத்துல இருக்குது இல்ல, அந்த விஷயத்தை ஆராய்ச்சி பண்றதுதான் இப்படி ஒரு விஷயத்த சொன்னான். பாவத்தை பண்ணவங்க எல்லாம் நாம வந்து வறுமையில இருக்கிறோம் அப்படின்லாம் நினைக்கிறோம்ல. இப்ப இது சரியான்னு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? அதுக்கு தான் இப்ப போகம்ங்கிற பொது சொல்லு வரணும். இப்போ அது ஏன் நம்ம ஞான சம்பந்தர் குருஞான வேற யாரும் இதை வந்து இந்த சிவ போகம் அப்படிங்கிற மாதிரி தலைப்பை வந்து வேற யாரும் போகம் அப்படிங்கிறதையே கொடுக்கல. யாரு நமக்கு வந்து சாத்திர நூல்கள்லயோ அல்லது தோத்திர நூல்கள்லயோ போகம்ங்கிறத வச்சு ஒரு தலைப்பை ஆக்கி நமக்கு யாரும் நம்ம குருஞான சம்பந்தர் மாதிரி படைக்கல. அப்ப இவர் ஏன் அதை கவனமா எடுக்கிறாருங்கிறது, அதனாலதான் நான் என்ன சொன்னேன், இதுக்கு இணையான ஒரு நூல் குருஞான சம்பந்தருடைய சிவபோக சாரத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு இணையான நூல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்வழி. நல்ல வழியில போறதுதான் போகம் அப்படிங்கிறது ஒரு முடிவா உங்களுக்கு நல்வழி போகம் அப்படிங்கிற மாதிரி அதை இணைச்சு நீங்க அனுபவிக்க முடியும். இந்த நல்ல வழியில போறதும் போகமும் எங்க அந்த போகம்னா என்னங்கிறத புரிய வைக்கிறதும் தான் இவங்களுடைய வேலை. யாரு? நம்ம குருஞான சம்பந்தருடைய வேலை. அதுலதான் அவர் என்ன பண்றாருன்னா, அந்த பாடல்கள்ல இந்த பணி அறுதல் அப்படிங்கிறது வரும்போது அந்த வினை கொள்கையை அதுல எடுத்துட்டு பேசுறார். அதனாலதான் இன்னும் நல்லா பேசுவார். அதாவது நீங்க இவரு அவருன்னெல்லாம் சொல்லிட்டு ஏன் வந்து என்னது இது மாதிரி பாக்குறது, அதாவது நல்லார் பொல்லார் என்று நாடுவது என் அப்படிங்கிற மாதிரி பாக்குறீங்கள. அப்ப நல்லவன்லாம் புண்ணியம் செஞ்சான், பொல்லார்லாம் பாவம் செஞ்சான்னு உங்களால ஒதுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி அதை வைக்கிறார். நமக்கு அது தெரியுமா? இது முடியாதுன்னு திருவள்ளுவரே சொல்லிட்டாரு. அது அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் தான் சொன்னார்.
முடியாதுன்னு மொத்தமா சொல்லிடுறது இல்ல. அது வந்து முடியும், அது எல்லாருக்கும் சொல்ற மாதிரி பொதுவுல சொல்ற மாதிரியான விஷயம் கிடையாது அது, அப்படிங்கிறது மட்டும் அது இருக்குது. அதனால இப்போ இந்த வறுமையில இருக்கிறவங்களை பாவம் செஞ்சவங்கன்னு சொல்லிடலாமா? இதான் நேரடி கேள்வி எனக்கு. மற்றதெல்லாம் பின்னாடி முன்னாடிலாம் நான் வரல. இப்போ நேரா வறுமையில் இருக்கிறவர்கள் பாவம் செய்தவர்களா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? அப்ப வந்து அத உங்களால அப்புறம்தான் கொண்டு வரணும். என்ன கொண்டு வரணும்? எந்த மாதிரி வறுமைன்னு முதல்ல வகைப்படுத்தணும். செயல் வறுமையா, அல்லது வந்து நோயினால வறுமையா, அல்லது பொருள் வறுமையா? இந்த மாதிரி ஒரு என்ன பண்ணணும், ஒரு பட்டியல் போடணும். இந்த பட்டியலெல்லாம் போட்டுட்டு அதே மாதிரி இன்னொரு பட்டியல், எதுல இந்த நிறைவுன்னு நீங்க சொல்றீங்களா, வெளியில இருந்து நாம பணக்காரங்க பொருள் உள்ளவர்கள்னு ஒரு பட்டியல் போடுறோம்ல, எல்லா வேலைக்கும் ஆள் இருக்கும், எல்லா வேலைக்கும் வந்து அவங்களுக்கு மெனக்கெடாம அல்லது நோகாம நோன்பு கும்பிடுற வேலை அங்க நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இல்ல. இந்த மாதிரி ஆளுங்க பட்டியல் எடுத்துட்டு போட்டு அவங்க எது எதுலாம் நடக்குது எது எதுலாம் நடக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டியல் போட்டுக்கணும். பட்டியல் போட்டுவிட்டு இப்ப வினை கொள்கைக்கு வரணும். என்ன வரணும்? இந்த பேரு, இழவு, இன்பம், பிணி, மூப்பு, சாக்காடுங்கிறது எங்க எங்க எது எது பொருந்துது அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு பாருங்க. அவ்வளவுதான். இது வந்து ஒரு நீங்களே செய்யற ஒரு ஆராய்ச்சி. இப்ப அடுத்தது நான் வந்து இப்ப இதுக்கு நேரா போட்டி போட்டு பட்டிமன்ற மாதிரி பதில் சொல்லக்கூடாது. நேரா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. என்ன உதாரணம்னா, போன வகுப்பில் கூட அதை சொன்னேன். நான் வந்து எப்போ சாட்சியை தேடுவேன்? சாட்சின்னு ஒண்ணு தேடணும்ல. சாட்சினா எது? என் வாழ்க்கை நான் நல்லா வாழறேங்கிறத ஊர்ல சொல்லணும். இதானே சாட்சி. முதல்ல இதானே, இதை வச்சு தானே நீங்க வினையை எடை போட்டீங்க. இப்ப நல்லா வாழல ஒருத்தன், ஆனா நல்லவனா இருக்கிறான். என்னவா இல்ல? நல்லா வாழல, அவன் நல்லவனா இருக்கிறான். இந்த நல்லவனா இருக்கிறவன் அப்படிங்கிறதுக்கு யார் சாட்சி? இல்ல சார், அவன் வந்து போன பிறப்புல இவ்வளவு பாவம் பண்ணியிருப்பான், ஆனால இங்க வந்து இப்ப இப்படி என்னது வறுமையில இருக்கிறானோ அல்லது இப்படி வச்சுங்களேன். இப்ப நீங்க அவனை நல்லவன் அப்படின்னு இந்த பிறப்பை வச்சு சொல்லணும். யாரு? சமுதாயம் சொல்லணும். சரி, நல்லவங்கிறது எதை வச்சு சொல்லும் அப்படின்னு கேட்டா, அவர் இருக்கிற வேலையை அவர் ஒழுங்கா செய்யறாரு, போறாரு. இப்ப எங்க ஊர்ல ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து நெல் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த நெல் எடுக்கிறதுக்கோ அல்லது அரிசி குத்தின காசையோ அந்த நேரத்துல போய் ஒழுங்கா கொடுத்துருவார். அந்த சொந்த நேரத்துல அந்த காசை கொடுத்துருவார். இப்படியே பண்ணிட்டு இருந்தார். ஒரு கட்டம் என்ன ஆச்சுன்னா, அது பெரிய காசு வரும்போது அவர் கொஞ்ச நாள் காணாமலே போயிட்டார், திருப்பி கொடுக்க முடியாம. இப்ப இதுல அவரை நல்லவர்னு எதை வச்சு சொல்லுவீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இதுல கண்டே பிடிக்க முடியாது. உண்மையிலேயே அவர் ஒழுங்காதான் கொடுக்கிறவரா, இல்ல கொடுக்கறதுல உண்மையிலேயே பிரச்சனை வரலையா, ஏமாத்தணுன்றதுக்காக இப்படி கொடுத்துன்னு வந்தாரா எப்படி தெரியும்? நிறைய பேர் வந்து இந்த கொடுத்ததை திருப்பி ஒழுங்கா கொடுக்குறவங்கள நீங்க 4வது தடவை கொஞ்சம் பெருசா பிரச்சனை வரும்போது தான், ஓஹோ இவங்க இதுக்கு அடி போட்டாங்களா அதுக்கு அடி போட்டாங்களாம் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஆளா நினைக்கிறதா, உண்மையிலேயே இதுக்கு நாம இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்தது, இதை நாம வந்து என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி அவங்க தன்னை தலைமறைவாயிடுறாங்களான்னு எப்படி முடிவு பண்றது? யார் முடிவு பண்றது? அந்த இடத்துல தான் மனசாட்சின்னு ஒண்ணு கொண்டு வரும். இது யாருக்கும் தெரியாது. உண்மையிலேயே அவன் நல்லவனா இல்லையாங்கிறது அவன் மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். சரி, இதை எப்படி வெளியில கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு முறை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நமக்கெல்லாம் சில பேர் ஏமாந்துருப்போம், சில பேர் நம்மள வந்து ஏமாத்தி இருப்பாங்க, அல்லது ஒரு இடத்துல ஒரு நல்லது ஒழுங்கா ஒருத்தன் செய்யல. இந்த ஒருத்தவங்க கோயில பெருக்கிட்டே வராங்கன்னு வச்சுங்களேன், அவங்க நல்ல தொண்டர் தான் எனக்கு தெரிஞ்சு. ஆனா நான் பாக்குறப்ப என்ன பண்ணிட்டாங்க, ஒரு விளக்கு யாரோ ஒருத்தவங்க ஏற்றி வச்சுட்டு போன விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, அதையும் தொடர்புத்தால பெருக்குனாங்க. பார்க்காம பெருக்குனாங்களா, பார்த்து பெருக்குனாங்களா, பார்க்காம இருக்க முடியாது, இப்படிப்பட்டவங்க இப்படி செய்வாங்களா அப்படின்லாம் ஒரு மனசுல வரும். இப்ப நான் என்னன்னு முடிவெடுக்கிறது?
இது என்னன்னு நான் முடிவெடுக்கிறேன். இந்த சமயத்துல நாம எதை வச்சு முடிவெடுப்போம்னு கேட்டா, அறம்னு ஒரு லிஸ்ட் கொடுக்குறோம் பாருங்க, இது இப்படிப்பட்ட அறம், இதை நீ இதுல இருந்தா இதை இப்படி பார்க்கணும் அப்படின்னு ஒரு விஷயம். ஒரு இடத்துல ஒரு தொண்டு நடந்துகிட்டே இருக்கும், இந்த தொண்டு இது தப்பா இருக்குது, இது மாதிரி நடக்கக்கூடாது, இது நீங்க உடனே சொல்லலாம் ஆகமத்துல இல்லைங்கிறதுனால ஏத்துக்கலாமா வேணாமாங்கிறது ஒரு அறநூல் மாதிரி அதை சட்டமா எடுத்துக்கிறோம்ல. அதே மாதிரி மனிதர்களுக்குள்ள நடந்த சண்டையில என்ன பண்ணுவோம், இல்ல இல்ல இது என்னை ஏமாத்திட்டான், அது நான் நல்லவங்கிறத காட்டுறதுக்கு விட மாட்டேன் அப்படின்னு அவன் முயற்சி எடுக்கிறான் பாருங்க. இந்த முயற்சி எடுத்து எடுத்து அதுல வெற்றி பெற கோஷ்டி தான் நாமெல்லாம். இது அறத்தை நிலைநாட்டி நாமெல்லாம் வாழறோம். இந்த இடத்துல நாம புண்ணியமா பாவமா பார்ப்போமா, போகத்தை, இதுதான் இப்ப கேள்வி. இப்ப எப்படி போகத்தை கொண்டு வந்து நிறுத்துறாங்க, சாதாரணமா நீங்க பாக்கிறத ரெண்டாவது கட்டம் இந்த மாதிரி இடத்துல வச்சு ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா தான் புண்ணியம் பாவம் நல்லது கெட்டதுன்னு ரெண்டாவே அதெல்லாம் பிரிக்க முடியாதுன்னு தெரியும். எதை பிரிக்க முடியாது, நாம வாழற வாழ்க்கையை பிரிக்க முடியாது. நாம வாழறதான் நல்லவன் வறுமையில வாழறாங்கிறவனாலேயே நீங்க பாவம் செஞ்சவன் சொல்ல முடியாது. அப்ப இதுக்கு எந்த கட்டத்துக்கு போவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் செயல் குறை வருதோ அவங்க எந்த வழியை கடைப்பிடிக்கிறாங்களோ அந்த வழியை கடைப்பிடிச்சு நான் அறத்துல வாழ்ந்து இதை வெற்றி பெற்றேன்னு அவங்க காட்டுவாங்க. இதுதான் கடவுள் முதல்ல சாட்சியா எடுக்கிற இடம். எந்த இடம், இப்ப இருக்கிறவன் செல்வாக்குல எதை கொடுத்து எப்படி போறது, வர்றதை கொடுக்கறவன்லாம் வேற. இப்ப நீங்க உங்களுக்கு தான் தெரியுமே நாயன்மார் வரலாறுல பெரிய வரலாறு யாருக்கு இல்ல, பத்மாவதி அதாவது பதுமவதியோட பையன் யாரு, கோச்செங்கன் சோழன். அவரோட வரலாறு பெரிய வரலாறு கிடையாது. ஆனா திருநின்ற ஊர் பூசலார் வரலாறு பெரிய வரலாறு. ஏன் வருது, அது பணம் கிடையாது, செயல் குறை, அதுக்குள்ள எப்படி அதை நிறைவேற்றினார் அப்படி வருதா இல்லையா. இதுக்கு பேர் என்ன, அவன் எவ்வளவு பெரிய பணம் இருக்குது கோயில் கட்டுறான், அதை பத்தி பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பணம் இருக்குது, அவன் நல்லவனா இருக்கிறான், கோயில் கட்டுறான், அவ்வளவுதான். ஆனா நல்லவராயிருக்கிற பூசலாருக்கு கோயில் கட்ட முடியாம இருந்த நிலைமையிலையும் அவர் கோயில் கட்டுறாரு அப்படிங்கிற விஷயத்தை நாம பாக்குறோம்ல. இதுக்கு இந்த மாதிரி முறைய கையில் எடுக்கிறதுனால இங்க நல்லது கெட்டது இந்த உலகத்துல நீங்க முடிவு பண்ண முடியாது. ஆனா எதை வச்சு முடிவு பண்ணலாம், இந்த அறம் ஒன்ன கையில எடுத்து அதுக்கு வேலை பார்க்கறாங்க பாரு, அப்ப நீங்க முடிவு பண்ணலாம். இது முதல் ஸ்டெப், இதுதான் முதல் முயற்சி. அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது. இந்த இடத்துலதான் திருவள்ளுவர் சொல்றது மற்றவங்க சொல்றதெல்லாம் எப்படின்னு கேட்டா, அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டா, ஏமாத்திட்டு போனான் பார் அவனை நான் எதுக்கு மறுபடியும் அதை அடிச்சு புடுங்கணும், என்னை ஏமாத்திட்டு போனானா இல்லையாங்கிறத பத்தியே எனக்கு கவலை இல்லை. ஆனா நான் பொருளை இழக்கணும் அப்படிங்கிறத பெருமான் எனக்கு ஏதோ ஒரு வகையில புள்ளியா வச்சிருக்கிறான், அதை நான் முழுமையா ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை அதுவே பயிற்சியா வருமா? நான் சொன்னது இடம் புரிஞ்சுதா? இதுதான் எது, இந்த சிவபோகம்ங்கிறதுக்கான நல்வழி. முதல்ல நல்வழி எதுனா, நீங்க போடுற புண்ணிய பாவம்லாம் நல்வழி கிடையாது, அது சும்மா உங்களுக்கு முதல்ல சொல்ற விஷயம், அவ்வளவுதான். அந்த அறமுறைப்படி நான் வாழணும்னு நினைக்கிறான் பார், அதுதான் ஔவையார் சொன்ன நல்வழி. அதுக்கு அப்புறம் ஏமாத்தினது தப்பு, என்னால நான் நல்லவங்கிறத நிலைநாட்டின அற வாழ்க்கை தான் எல்லாருக்கும் போது. இந்த உலகத்துல நாம அததான் செய்யணும். அது இயற்கையாகவே உங்களுக்கு ஒரு பாடத்தை பெருமான் உன்னை ஏமாத்தினானே, அதுக்கு நீ முயற்சி எடுக்காத, அது உனக்கு போக வேண்டியது, அது அல்லது உனக்கானது கிடையாது அப்படிங்கிறதுக்காக அவன் புத்தியை அந்த மாதிரி செயல்படுத்தின, அதுல உனக்கு இதுல இல்லைங்கிறத இயல்பா உங்களுக்கு நடைமுறையில வர்ற மாதிரி ஆக்குறானாதான்
அது எல்லாருக்கும் ஆக மாட்டோம். அது மெய்ப்பொருள் நாயனார் மாதிரியான வரலாறுக்குள்ள நீங்க படிக்கிறீங்கல்ல, அதுக்குள்ளதான் அந்த இடம் இருக்கு. இந்த இடம் படிக்கிறதுக்கு மட்டும்தான் இப்ப நான் சொன்னது. இந்த இடம் எதுக்கு? ஆனா இதே மாதிரி பயிற்சி உங்களுக்கு வரும். அந்த பயிற்சி வர்ற காலத்துலதான் நல்வழியை தாண்டி நாம சிவ போகத்துக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். இப்ப தனு கரண புவன போகத்துல இன்ப துன்பம்னு அனுபவிச்சோம் பாருங்க. அதுக்கு இன்னொரு ரொம்ப ரொம்ப நூல் இழையில ஒரு வேறுபாடுலாம் இருக்குது. அதெல்லாம் நீங்க அதாவது ரொம்ப நெருங்கி வந்தாதான் அனுபவிக்க முடியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆசை இருக்குல்ல, மண் பெண் பொன், அல்லது இந்த ஆசையை கொஞ்சம் விரிவுபடுத்தினா 5 பாதகம், பஞ்ச மகா பாதகம் வருது இல்ல, இந்த 3 ஆசையை வச்சுதான் மாபாதகம் 5 வரும். மாபாதகம் 5 வச்சுதான் இருக்கிற அனைத்து குற்றங்களும், உலகத்துல நடக்கிற 5 குற்றமும் அந்த 5 குற்றத்தினுடைய அடிப்படையில தான் உலகத்தில் நடக்கிற அனைத்து குற்றங்களும் உங்களுக்கு வகை பிரிச்சிடலாம். நீங்க இந்த குற்றங்கள்லாம் நீங்க இதே மாதிரி குற்றம் இப்ப நாயன்மார்கள் விஷயத்துல பட்டிமன்றம் வச்சுக்கலாம், நாம சிலதெல்லாம் பேசுவோம்ல. சரி, அவர் இன்பத்துறையில் எரியனானார், தாசி வீட்டுக்கு போனார், அப்புறம் சுந்தரர் இப்படி கல்யாணம் பண்ணார், இப்படிலாம் நம்ம பட்டிமன்ற வாதம் மாதிரி வைக்கிற மாதிரி சில இடம் வருது இல்ல. அந்த மாதிரி வாழ்க்கை நல்லதா கெட்டதாங்கிறது நம்மளை பொறுத்து போடும்போது இது தப்பு இது சரி அப்படிங்கிறத பெருமான் கொடுப்பான். அதுக்கு தான் நம்ம பிறவி எடுத்துக்கிறோம். இந்த இடம் யாருக்கெல்லாம் நல்லா புரியும்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் இருக்கும். இப்ப ஒருத்தர் பாராயணம் பண்ணிக்கிட்டே இருப்பார், கோயில் கோயிலா போய் அவர் நினைக்கிறதுலாம் நடக்கும். நம்ம ஆளுங்க மட்டும் இல்லை, அது என்ன பாராயணம், இந்த குழுவா போய் பாடுறது, அப்புறம் உழவார பணி செய்யறது, இப்படிலாம் நிறைய இருக்குது இல்ல. அதுல ஒருத்தர் இருப்பாரு, அவர் நான் போனேங்க, இந்த இடத்துல மழை வரணும்னு நினைச்சேன், பதிகம் பாடின மழை வந்தது. இந்த இடத்துல நேரத்துக்கு நாங்க போகணும்னு நினைச்சேன், பதிகம் பாடின எல்லாம் நடந்தது. எல்லாமே உண்மையே நடக்கும் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, உங்களுக்குலாம் தனிப்பட்ட முறையில என்ன பிரச்சனை இருக்குது, ஏதாவது அதை பத்தி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டேன். ஏன் அதுக்கு நீங்க பதிகம் பாடல அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாரு? இது எப்படி முடிவு எடுப்பீங்க? உடனே நீங்க பதில் எளிமையா சொல்லிடக்கூடாது. அது சமூகதாயத்துக்காக கேட்டா நடக்கும், எனக்கு கேட்டா நடக்காது அப்படின்லாம் பதில் சொல்லக்கூடாது. புரியுதா? அது அப்படிலாம் பதில் சொல்லி அந்த இடத்துல சமாதானப்படுத்தக்கூடாது. இந்த இடம் ஒரு திருவருளை சந்திக்கிற இடம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க வினைப்படி இவங்களுக்கு இது நடக்காது, ஏன் நடக்கலைங்கிற காரணத்தை அவங்க ஆராய்ச்சி பண்ணணும். அது வரைக்கும் அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும். எனக்கு நான் கேட்டா நீங்க அதான் பார்க்கலாம். நினைச்சா இந்த கோயிலா இந்த நாம அதாவது பெருமான் கிட்ட வேண்டுகோள் வைக்கிறோம்ல, அதுல சில முறையை நீங்க ஆராய்ச்சி பண்ணி தெரியும். இது கேட்டேன், இது நடந்தது, நாம அங்க போலான்னு. உண்மையிலேயே கடவுள் நமக்கெல்லாம் எப்படி தெரிகிறாருன்னு கேட்டீங்கன்னா, நாயன்மாருக்கெல்லாம் கடவுளா தெரிவார், நமக்கெல்லாம் எப்படி தெரிவார்? இதை தாண்டி நாம போயிட்டீங்கன்னா நீங்க பெரிய ஆள் தான். ஆனா நமக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்துல ஒரு உதாரணம் எப்படின்னு கேட்டா, நடக்க போற பிரச்சனை அல்லது அங்க வர்ற வில்லங்கம், இதை மட்டும் கடவுள் காட்டி கொடுப்பான் அப்படிங்கிற லெவலுக்கு நாம வளர்ந்துருப்போம். அதுதான் இப்ப நம்மள பல பேர் வளர்ந்துருக்கிற இடம். ஆனா அந்த பிரச்சனையை மாற்ற சொல்லி நமக்கு காட்டி கொடுக்க மாட்டான். அப்ப அதுதான் அடுத்த, அதாவது சித்தர்கள் முறை, அருளாளர்கள் இடம்லாம் என்னன்னா, இப்ப நாமெல்லாம் இது கடவுள் இருக்கிறாருங்கிறத நம்புறதுக்கு நமக்குள்ள கருவியே அது ஒண்ணுதான். நீங்க 1000 திருமுறை இருக்கட்டும், அதை பத்திலாம் நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம அளவுல நாம கடவுளை நம்புறதுக்கு எது கருவியே? ஆமாங்க, அங்க அது விளங்காதுன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சது, இது இப்படி ஆகும் தெரியுது, இங்க போனா இது நடக்காதுன்னு இது வரைக்கும் பெருமான் சரியா காட்டுறான். அதுக்கு மேல அது நடக்க வைக்கிறது எப்படி அப்படிங்கறதான் காட்ட மாட்டோம். அப்ப என்ன அர்த்தம்? இது அதுதான் நம்ம வளர்ற முறை. அதுதான் இந்த அறத்துல இருக்கிறவங்க தான் அது கூட எது பெருமானுடைய அறத்துல நின்னுகிட்டு நல்லவன் அப்படிங்கிறத நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் முதல்ல இந்த சிம்டம்ஸ் அல்லது சடங்குக்குள்ள வர்ற, சடங்குன்னா அந்த சடங்கு இல்ல, இந்த சகுனம் சடங்கு, அப்புறம் சாங்கியம்லாம் நம்ம வழக்குல வச்சிருக்கிற பேர் இருக்குல்ல, இதுக்குள்ள சில அர்த்தத்தை காட்டுவோம்.
இந்த இதுக்குள்ள இருக்கிற அர்த்தத்தை காட்டுற லெவல் தான் நம்ம லெவல். இதுல நீங்க எந்த அளவுக்கு வளர்றீங்கன்னு பார்த்து இதுல உங்களுக்கு விருப்பு வெறுப்பு இல்லாத தன்மையை அடைகிறதுக்கான ஞானத்தை அமுக்குன்னு அமுக்குவான். என்ன புரிஞ்சுதே? நம்மள இது வரைக்கும் கொண்டாந்துட்டான். இது வரைக்கும் இது போறது, இது விளங்காது, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இந்த விஷயம் நடக்காது, கோயில் வழிபாடு, இந்த மாதிரி இந்த ஆன்மீகத்துல வளர்ந்தவங்களுக்கு தான். நீங்க யாரெல்லாம் இந்த இடத்துல இருக்கிறீங்களோ நீங்களாம் வளர்ந்தவங்க, அல்லது அதுக்கு வளரணும்னு அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும். இது நான் சொல்றது தெளிவான விஷயம்தான். இதுதான் நல்வழி, இதுதான் நீங்க வர்றீங்க. இந்த இடத்துக்கு வந்துட்டாலே தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கு ஒரு தகுதி இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டில் பிறந்ததே வேஸ்ட்டுங்கிற மாதிரி ஔவையாரும் குருஞான சம்பந்தரும் பாம்பன் சாமியும் சொல்லிடுறாங்க. தமிழ்நாட்டில் பிறந்துட்டா இவன் இந்த இடத்துக்கு வந்தவன் தான் பிறக்கிறான், அப்படிதான் பிறக்க வைக்கிறான். அதுக்கு விலங்கலைன்னா பிளேட் ஏற்றி விட்டுருவான். அதான் விஷயம். விலங்கலைனா தான் ஏற்றி விட்டுருவான். எங்கேயாவது வெளிநாட்டுக்கு அல்லது வெளியூருக்கு எங்கேயாவது அனுப்பி விட்டுருவான், அல்லது போய் வர வைப்பான்னு வச்சுக்கலாம். இது விளங்குற பிறகுதான் நாமெல்லாம் ஞானமா அதை படிச்சு தெரிஞ்சுன்னு இல்லை, படிக்காமையும் ஊர்ல எல்லாருக்கும், அது கிராமத்துல படிக்காதவங்களுக்கும் இது தெரியும். அப்படிதான் இந்த பிறப்பையே இன்னும் ஒரு சிலர் அட்வான்ஸா போய் சொல்றான். என்ன சொல்றான்னா, ஒரு உதாரணத்துக்கு இதுல நீங்க என்னைக்கெல்லாம் தெரியுமான்னு கேட்கக்கூடாது, சொல்றதெல்லாம் சும்மா போய் கொஞ்சம் அப்படி போடுவேன் நான். இதெல்லாம் எதுலாம் தப்பு பாருங்க சார். இந்த 71 81 இந்த மாதிரி வருஷத்துல பிறந்ததெல்லாம் இப்படி இருக்கும் பாருங்க. அந்த சமயத்துல எதுலாம் விளங்காததோ அதெல்லாம் கருவுல தனி தள்ளிடுவான் சார். இப்ப பாருங்க சார், கொஞ்சம் ஆன்மீகம், ஞானம், நீதி எல்லாம் கேட்கிற கருவெல்லாம் இப்ப தள்ளி பிறக்க வைப்பான் சார். இப்ப உச்சமாக அங்க கேதுல இருந்தாலும் அப்பா அதை பண்ணுவான் சார், இப்ப இது பண்ணுவான் சார்னு ஒரு போடுவாங்க. இதை நான் ரொம்ப லெவல தெளிவா சொல்லக்கூடாதுங்கிறதுனால கொஞ்சம் எளிமையா சொல்றேன். இது உண்மைதான். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குரூப்பா நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு வருஷத்துல 2 வருஷத்துல பிறந்ததெல்லாம் இப்படி இருக்கும், ஒரு வருஷத்துல 2 வருஷத்துல பிறந்தெல்லாம் இப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்க அந்த இயர் வாரியா பிறந்ததுங்கெல்லாம் கணக்கு எடுத்து சிலதெல்லாம் சிஸ்டம் போட்டீங்கன்னா இந்த உண்மைலாம் தெரியும். அப்ப எந்த கருவை பிடிச்சி எந்த மாதிரி கருலாம் இருக்கோ, கருன்னா உயிர், அந்த உயிரெல்லாம் பிடிச்சி கருவுல தள்ளுற வேலை சனியோட வேலையா. அதுல ஏன் அதுல முக்கியத்துவம் கண்டுபிடிச்சேன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாம்பன் சாமி கூட அந்த நம்ம பஞ்சபுராணம் அந்த இது சொன்னல, இப்போ பஞ்சாமிர்த வண்ணம், அதுல இறைவனோட எல்லாரும் ஆடுவாங்க. அதுல ஒருத்தர் நவகிரகத்துல சனி மட்டும் ஆடுறான். கால் இலியுமே ஆடன்னு போடுவார். மற்றவங்கலாம் பத்தி அவர் அதுல லிஸ்ட்ல வைக்க மாட்டார். சனி ஆனா அவனுக்கு மட்டும்தான் பேரு சனீஸ்வரன் பேரு. இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நீதியை கொடுக்கறதுக்கு இப்ப சொல்லுவாங்க சாதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னா, இத்தனை வருஷம் கோர்ட் நிறைய ஜெயிக்காதெல்லாம் இந்த வருஷம் ஜெயிக்கும், என்ன சனி உச்சமாகறான், அந்த சமயத்துல தோத்து போற விஷயத்தை கூட நீதியை நிலைநாட்டுறதுக்கு கொஞ்சம் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரிலாம். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, எனக்கு ஜோதிடம் தெரியணுன்றது இல்ல, சில நடைமுறையில சில பாடம் கத்துக்கிறோம்ல, இந்த பாடம் மாதிரிதான் நமக்கும் பாடம். இப்ப நான் சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யான்னு எப்ப தெரியும்னா, அந்த மாதிரி இடத்துக்குள்ள போகும்போது நமக்கு தெரியும். ஒண்ணும் இல்ல, இப்ப இன்னைக்கு நீங்க உங்களுக்கு ஒத்து வர்ற மாதிரி, இப்ப நாள் பலன் எழுதுறான்ல, நிறைய பத்திரிகை எழுதுறான், உங்களுக்கு ஒத்து வர்ற மாதிரி ஒரு பத்திரிகையில வரும். இவன் நல்லவன் நான் சொல்ல மாட்டேன். நம்ம கோணத்துக்கு, நம்ம கோணம்னா நம்ம டிகிரிக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு பத்திரிகையில மட்டும்தான் பொருத்தமா இருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு பத்திரிகையில பொருத்தமா இருக்கும், ஒரு சிலருக்கு இன்னொரு பத்திரிகை. அந்த டிகிரி வித்தியாசத்துல நாள் பலன் பாத்தீங்கன்னா அன்னைக்கு நடக்கிறது ஏதாவது ஒரு வடிவத்துல நடந்துதான் போகும். அப்படிங்கிறதுக்குள்ள நீங்க நிக்கலாம். அது என்னன்னா, உங்களை உள்ள தள்ளி அடி வாங்காம காப்பாற்றுறது, கொஞ்சம் மேலோட்டமா உள்ள தள்ளி அனுப்புறது, இதுதான் வித்தியாசம் ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும். இது நீங்க உள்ள போனீங்கன்னா நல்லா தெரியும். என்ன இதெல்லாம் உள்ள போங்கன்னு சொல்லல, இப்படிலாம் உண்மை இருக்குது. இந்த உண்மையெல்லாம் நீங்க உணர்றதுக்கு இப்ப நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிலாம் கிடையாது. பெருமான் வேலை ஒவ்வொருத்தருக்கும் அந்த வாழ்க்கையில உண்மையா இருக்கிறவங்களுக்கு நீங்க இதுல இப்படி ஆகும் அப்படிங்கறத முதல்ல கத்துக்குப்பான். எது இதனால் இது ஆகுங்கிறது தான் முதல்ல பெருமான் கத்துக் கொடுக்கிறது. கத்துக் கொடுக்கறது இல்ல, உங்களை புடிச்சு வைக்கிறது. இந்த புடிச்சு வைக்க வலை வீசுறது தான். அதாவது மாணிக்க வாசகர் சொல்ற மாதிரி வலை வீசுறது. பெருமான் நமக்கு வீசின வலையே இப்படி, அதாவது உங்களை தாண்டி ஒரு உண்மை உங்களுக்கு தெரியுது, புரியுது? அதோட நடைமுறை நம்ம செயலை தாண்டி நமக்கு ஒரு உண்மை தெரியுது. என்ன உண்மை? இது நடக்காதுங்கிற உண்மை, அல்லது இது இப்படி ஆகுங்கிற உண்மை. அப்ப என்ன அர்த்தம்? நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாம நமக்கு ஒரு உண்மை தெரியுதுனாலே ஏதோ ஒரு கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள ஒரு உண்மையை நோக்கி நாம பயணப்படுறோங்கிறது தெளிவாகுது.
இதுதான் யதார்த்தமா நாம கடவுளை சந்திக்கிற இடம். நீங்க மாணிக்கவாசகர் பார்த்த கடவுளை பார்க்கல, திருஞான சம்பந்தர் பார்த்த கடவுளை பார்க்கல, ஆனா அவங்க பதிகெல்லாம் படிச்சா இப்படிதான் உங்களை கொண்டு போவான். அதுக்காக அவங்க பார்த்த கடவுளை நீங்க பார்க்க முடியாது, உங்களை கொண்டு போய் கடவுளை காட்டணும். இதுதான் வேலை. அந்த வேலையில தான் இப்ப என்ன பண்ணா, கொஞ்சம் அப்படி உங்களுக்கு உண்மையை காட்டினா பாரு, அடுத்த ஸ்டெப்பு அது நடக்காத நிறுத்துறது அல்லது மாத்துறது, இதெல்லாம் உங்களால முடியும். இது நமக்கு தெரியுதில்லை, நம்மளை தாண்டி தெரியுதில்லை. அடுத்தது இந்த உலகத்துல இதை இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் இதை மாத்தணும் அப்படிங்கிறது தெரியும் போதுதான் அந்த சித்தர் நாயன்மார் இவங்கெல்லாம் அந்த லிஸ்ட்ல வரணும். இப்போ அந்த இடத்துக்கு போனாதான் நாம அனுபவிக்கிற போகம் அது சிவபோகமா மாறும். இப்ப புரிஞ்சுதா? அது சிவபோக சாரம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம அனுபவிக்கிற போகம் ஒவ்வொன்னுத்தையும் உள்ள போய் போய் அடிவாங்கிற போகம். அதான் நன்மை, அதான் தீமை, அதான் புண்ணியம், அதான் பாவம், அதான் இன்பம், அதான் துன்பம். இதை இப்படியே பிரிச்சு வைக்க முடியாது. துன்பத்தில் இருக்கிறவன் மிகப்பெரிய நேர்மையாளனாகவும் ஆன்மீகவாதியாகவும் இருக்கிறான்னு சொல்லுனா அதுல உண்மை இருக்குதா இல்லையா? இன்னும் ஒரு சிலர் என்கிட்ட வருவாங்க, ஐயா நீங்கெல்லாம் கடவுள் பத்திலாம் நிறைய பேசுறீங்க, உங்களுக்கு எல்லாம் ஒரு நோயும் வராது, உங்களுக்கு போய் உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்பாங்க. எப்பா, எந்த அருளாளருக்கு உடம்பு சரியில்லாம நோய் வராம முடிவா இருந்தாங்கன்னு நீ சொல்லு. எந்த சித்தர் வரலாறுலயும் நீங்க ரமணர்ல இருந்து சித்த சேஷாத்திரியில இருந்து இங்க பரஞ்சோ இப்படி சக்கரை அம்மா எத்தனை பாம்பன் சாமி யார வேணாலும் எடுத்துங்க. ஏன் அப்படின்னு கேட்டா நீங்க ஈஸியா பதில் சொல்லலாம். அது அவங்க அடுத்தவங்க வினையை வாங்கிக்கிறாங்கன்னு சொன்னாலும் சரி, அவங்க வினையை கழிக்கிறாங்கன்னு சொன்னாலும் சரி, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அது பிரச்சனையா நினைக்காம வினை கழியுதுன்னு முடிவு பண்ணி நீங்க அதை ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு தட்டை மேல தூக்கிறான் பெருமான். இது மட்டும்தான் முதல் ப்ராசஸ். என்ன 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 நடைமுறை? எந்த பிரச்சனை வந்தாலும் ஏதோ எந்த பிரச்சனையையும் வினை கழியுது, இது வினை நினைக்கிறது ஒரு பக்கம், வினை கழியுதுன்னு முழுமையா அதுக்குள்ள போய் பாருங்க. வினை கழியுதுன்னு நீங்க முழுமையா உள்ள போறீங்கன்னா என்ன அர்த்தம்? அதுல இன்னொரு விஷயம் வராதுன்னு அர்த்தம். அதுக்குள்ள இன்னொன்னு முளைக்காது உங்களுக்கு, அதோட அது கழிஞ்சிடும். அதோட அது கழியறது மட்டும் இல்ல, அதுக்குள்ள வர்ற பாதிப்பை உங்களுக்கு தொட விடாம பெருமான் பண்ணிடுறோம். அதுதான் இழந்து போகாத வாழ்க்கைன்னு பாம்பன் சாமி சொன்னது. திருஞான சம்பந்தர் உங்களை காப்பாத்துறன்னு வாக்கு கொடுக்கறதுலாம் அந்த இடத்துல தான். இப்ப திருஞான சம்பந்தர் உங்களை நம்மளை காப்பாத்துறன்னு வாக்கு கொடுக்குறாருல, வினை போயரும் இதெல்லாம் சொல்றாருல, அது காப்பாத்துறதுன்னா என்ன காப்பாத்துறாரு? இது என்னுடைய வினை நினைச்சு உள்ள போறல்ல, ஆஹா இவன் நல்ல அறிவு தெரிஞ்சு போச்சு இவனுக்கு, இவன் அதனால வர்ற முடிவை அவனுக்கு கொடுக்க கூடாதுன்னு பெருமான் தூக்கிட்டு வர்றான்ல, அதான் வினை போய் அரும். அப்படி இல்லாம நீங்க ஏதோ வினை போயரும் வினை போயரும் நீங்க தனியா படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, உலகத்துல தனியா கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. வினை போயருன்னு படிச்சுட்ட பிறகு எனக்கு காசு வேணும்னு படிக்க கூடாது இல்ல. வினை போயருங்கிற மெத்தடு என்ன அப்படிங்கிறது பெருமானுக்கு தானே தெரியும். ஏன்னா வினைனா நமக்கு என்னன்னு தெரியாது. வினைனா வினைக்கு நாம உருவம் கொடுக்கும் போது நாம இங்க உட்காந்துங்கிறதுக்கும் வினை சொல்லுவோம், பேசுறதுக்கும் வினை சொல்லுவோம், சாப்பிட்றதுக்கும் வினை சொல்லுவோம், வாழ்க்கைக்கும் வினை சொல்லுவோம், எல்லாத்துக்கும் தான் வினை. அப்ப வாழ்க்கையே வினைன்னு நீங்க எப்படி முடிவு பண்ணுவீங்க? அப்ப படுற ஆசை, அப்புறம் நீங்க விரும்புறது, அதுக்காக முட்டிக்கிறதெல்லாம் வினையா இல்லையா? வினையா இல்லையா? வினையே நம்மளால பிரிச்சு பார்க்க முடியாது. ஏன்னா அங்க ஆணவமும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆணவம் தான் ஆசை, அது அது சம்பந்தமான விஷயம் எல்லாம் ஆணவம். நீங்க உங்களுக்கு வந்து சேர்றதுன்னா வினை. ஆசையும் வினையும் உங்களுக்கு பிரிக்க முடியாத மாதிரி கலந்து இருக்கிறது தான் பிறப்பு. அதனாலதான் பேதமைன்னார் வள்ளுவர். பிறப்பு என்னும் பேதமை ஏன் சொன்னார்னா அதுல ஒன்னே தெரியாது. பேதமையில என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவா அதுவான்னு கண்டுபிடிக்க முடியாத மாதிரியான செயல்பாடு எல்லாமே பேதமை. அதுக்குள்ள ஒரு தெளிவு வராது. ஆனால்தான் வள்ளுவர் இன்னொரு இடத்துல போட்டார், திரு வேறு தெள்ளியர் ஆதல் வேறுனார். இந்த திருனா ஒரு ஒரு பொருள் இருக்குல்ல, அது ஒண்ணு.
தெளிவா அதை அனுபவிக்கிறது ஒண்ணு. இந்த ரெண்டுமே உங்களுக்கு கடைசியில தான் வரும், அல்லது அது வந்த பிறகுதான் முடியும். கடைசியில தான் வரும் ஏன் சொல்லுவானே, அது வந்த பிறகு இது முடிஞ்சிடும். அப்ப என்ன அர்த்தம் நான் இப்ப சொன்னதுக்கு, போகம் அப்படிங்கிறத நாம உலகத்துல இன்பம் துன்பம்னு அனுபவிக்கிற விஷயம், அது இன்பமா துன்பமா புண்ணியமா பாவமான்னு நீங்களே சொல்ல முடியாது, சொல்லாதீங்க, அவ்வளவுதான். யாராவது ஒருத்தன், நான் கூட இப்ப வரும்போது சொல்லிட்டு வந்தேன் ஒருத்தர்கிட்ட, அவர் பாவம், அவர் அங்க உட்காந்துட்டு இருக்காரு, யோ நீ என்ன பாவம் சொல்றது, முதல்ல பாவம் நீ சொல்லாத, சாதாரணமா இறக்கப்படுறது வேற. இந்த மேல இருக்கிறாங்கல்ல வரும், அதாவது உங்ககிட்ட காசை பிச்சை எடுக்காம இருக்கிறாங்க யாரு, கொஞ்சம் பேர். இந்த பிச்சை எடுக்காம பிச்சைக்கார மாதிரி இருக்கிறவங்கள பாவம் நீ ஏன் சொல்லுவ? அவங்கதான் வேணான்னு தூக்கி போட்டு வந்து நிக்கிறாங்கல்ல, அவங்க பாவமா? நீ தான் ஊர் ஊரா போய் பிச்சை எடுத்து வர, படிச்சுட்டு அல்லது உழைச்சிட்டு ஏதோ ஒரு பிச்சை நாம எடுக்கிறோம். அது பிச்சைன்னு அதை பாவம் பார்க்கறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? இப்ப என்ன அர்த்தம் நான் சொன்னது, அந்த மாதிரி செயல்பாட்டுக்குள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிறதே எதுவா ஆகாது, புண்ணியமாவும் பாவமாவும் சொல்ல முடியாது. அதுக்குதான் இவ்வளவு. இவர் புண்ணியம் பண்ணாரு, நீங்க இப்ப பண்றது புண்ணியமா பாவமா? இப்ப யார்கிட்டையும் வாங்க கூடாது, இப்படிதான் நான் இருப்பேன், ஆனா கொடுப்பாங்க வாங்குவோம். ஆனா இந்த கொடுப்பாங்க வாங்குவோங்கிறதுலயும் ஒரு டெக்னிக் உண்டு. என்ன உண்டு? எல்லாரும் கொடுத்தாலும் வாங்குறதா, இறைவன் நல்லவங்களை வச்சு கொடுக்க வைப்பானா, கெட்டவங்களை வச்சு கொடுக்க வைப்பானா, இதெல்லாம் இருக்குது அதுக்குள்ள. அதனால வலிந்தும் அதுல மறுக்க கூடாது. அவங்க ரெண்டும் பண்ண மாட்டாங்க. அது பார்க்கும் போதே தெரியும், இது வேணும் வேணாம், இது தூக்கி போடலாமா வச்சுக்கலாமா அப்படின்னு தெரியும். அப்போ அது அந்த இடத்துல போனவங்களுக்கு கடவுள் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு நல்லவங்களை தான் அனுப்புவான். எங்க என்ன தேடி ஒரு நல்லவன் வரணுங்கிற விஷயம் எல்லாம் தான் எங்க போய் நிற்கும்? நான் நல்வழியில போன பிறகு சிவபோகத்துல நிற்கும். இப்ப நான் இங்க சிவபோகத்தை காட்டுறதுக்கு எனக்கு இங்க முதல் படியில் இருக்கிறது நல்வழி. அந்த பேர் நல்வழினா ஔவையார் செஞ்ச நல்வழிங்கிற நூல் தான். அந்த நூலுக்குள்ள இருக்கிற செயல்லாம் நல்வழி தான். அது மட்டும் இல்லைங்க, நல்வழினா நல்ல செயல்பாடு. நல்ல செயல்பாடுனா நேர்மையானது. அதை இன்னது நீங்க இன்னும் அப்புறம் கொஞ்சம் உள்ள சார் நீங்க நல்லதுன்னு எதை சொல்றீங்க அப்படின்னு கேட்டா அதுல ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணுவோம். அது இல்ல பிரச்சனைப்பா. நல்லது என்று சொன்னால் இப்பொழுது எது நல்லது என்று நீ நினைக்கிறாயோ அது முதல்ல நல்லது. அதுல நீ உறுதியாக செயல்பட்டால் அதில் இருக்கிற தவற்றை நீக்குவதற்கு ஒருவன் வேலை செய்வான், அவன் கடவுள். முதல்ல உனக்கு தெரிஞ்ச நல்லதுல போ. அந்த நல்லத அடுத்த கட்டமா இருக்கிற கொஞ்சம் பிழையை நீக்கிட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உயர்ந்த நல்லதா மாற்றி தருவான். இதுக்கு நடுவுல தான் நமக்கு விளங்காது. என்ன விளங்காது? இந்த நல்லது நல்லதா, இதை தாண்டி எப்படி போறதுங்கிறது நமக்கு விளங்காது. அதுக்கு தான் அவன் என்ன உருவம் எடுக்கிறான்? தட்சிணாமூர்த்தி இந்த உருவெல்லாம் அதுக்கு வந்ததுதான். இந்த நல்லதிலிருந்து அடுத்து இன்னும் கொஞ்சம் உயர்ந்த நல்லதுக்கு நம்மளை தூக்கி போய் போடுறான் பார். இந்த தூக்கி போய் போடுறத இறைவன் மட்டுமே முடிவெடுக்கிறான். அங்கதான் எல்லாம் சிவன் செயலுங்கிறதுக்கு ஆதாரம். நீங்க செஞ்சதுதான் எது? நல்லது கெட்டது புண்ணியம் பாவம் நீங்க செஞ்சதுதான் உங்க பிறவிக்கு காரணம். ஆனா நீங்க நல்லதை செய்ய அந்த நல்லதுல இருக்கிற தப்ப நீக்கி குறைய நீக்கி அடுத்த கட்ட நல்லதை நினைக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மாற்று எண்ணத்தையோ அல்லது அடுத்த பிறவியையோ கொடுப்பான் பார். அங்க முடிவெடுக்கிறவன் தான் சிவன். எல்லாம் சிவன் என்று செயல் செய்பவனாக அவனை நினைக்கிறதுக்கு உள்ள இடம். இப்ப இந்த இடம் தான் உங்களுக்கு எதை முடிவு பண்ணாது? ஐயோ இந்த போகம்ங்கிற உலக போகத்துல இருக்கிற புண்ணிய பாவத்தை நினைக்க கூடாது. இப்ப நாம எத்தனை பேர் இதுல தெளிவாயிருப்போம்? எதுல? அடுத்தவங்களை மட்டமா பாக்குறதா உயர்வா பாக்குறதா? இந்த சைக்காலஜி எத்தனை பேருக்கு வந்திருக்கும்? இது கொஞ்சம் வருத்தப்படத்தக்க விஷயம்.
நான் சொன்னது இவ்வளோ நேரத்தையும் இதில் சுருக்கி போட்டுடலாம். என்ன சுருக்கி போட்டுடலாம்? அடுத்தவங்களை நீங்கள் ஒப்புக்கு சொல்லக்கூடாது. அதை ஐயா அவங்களாம் பெரியவங்க அது சொன்னாலும் தப்பு. அதையும் நான் திருப்பி அடிப்பேன். எப்படி அடிப்பேன்? அவன் சரியில்லை, நீ முதல்ல நீ சொல்ல கற்றுக்கின பிறகு வர்றதுதான் அது. அதாவது புரியுதா அது விஷயம்? நாம் என்ன பண்ணிவிடுவோம்னா, உலகத்தில் கொஞ்சம் பேர் இப்படி தான் ஏமாத்தின்னு இருப்பாங்க. ஐயா எல்லாம் நல்லவங்க தான் அப்படின்னு சொல்கிறத நான் சொல்ல மாட்டேன். முதல்ல இவன் சரி இவன் தப்புன்னு சொல்ல தெரிஞ்ச பிறகு அடுத்த இடத்துல நீ பெருப்பார் எல்லாம் நல்லவங்கன்ட்டு அந்த இடத்த சொல்றத நீ இப்பவே சொல்லக்கூடாது. அதுதான் முதல்ல நான் ஆரம்பிச்சது சொற்பொழிவுல. நீ நிக்க வேண்டியது முதல்ல அறத்துல. இவன் சரியில்லை சார், இவன் சரிதான் சார், இவன் இப்படி சரிதான் சார் அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? எதை வச்சு சொல்லுவோம்? நம்ம அனுபவத்தை வச்சு தான் சொல்லுவோம். திருக்குறளை வச்சு நான் சொல்ல முடியும் சார் இவர் செய்யறது தப்பு, இவர் செய்யறது ரைட்டுன்னு திருக்குறளை வச்சு நான் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. என் அனுபவத்துல இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா முடிவெடுக்கிறது, இப்ப நீங்க வச்சீங்களேன் சார் அவன் மூஞ்ச பார்த்தா இது சரியில்லை, அவன் திருடுற மாதிரி தெரியுது, அவர் இப்படிலாம் நயமா நடிக்கிறாரு பேசுறாருன்னு எதை வச்சு சொல்றீங்க? எந்த புக்கை வச்சு சொல்லுவீங்க? எந்த புக்கை சார் வச்சுன்னு சொல்லுவீங்க? புக்கெல்லாம் கிடையாது இல்லை. அதுக்கு எது உதவுது? உங்க அனுபவம் தானே உதவுது. உங்க அனுபவம் எங்கிருந்து வந்தது? நீங்க அந்த மாதிரி ஒரு வேலை கிரிமினல் வேலை பண்ணி தானே உங்களுக்கு முடிவு கடவுள் கொடுத்துருக்குறான். இந்த வேலையை நாமளும் போன பிறப்புல பண்ணோமா இந்த பிறப்புல பண்ணோமான்னு தெரியாது. ஆனா நமக்கு அப்படி பண்ணி தான் அந்த ஞானம் வரும். நீங்க ஒன்றும் அது யாராவது இல்லைன்னா அது நல்லா புரிய வைப்பேன் நான். அதாவது அவங்க செய்யும் போதே அவன் இந்த கேரக்டர்ல தான் சார் செய்யறான் அப்படிங்கிறத இந்த பிறப்புல நீங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு செயல்பாடு வரும்போது அதை அளவுகோலா மாற்றுவோம். அப்படி இல்லை, இதுக்கு முன்னாடி அந்த போன பிறப்புல இருந்து பழைய பிறப்புல அதை கத்து வச்சிருந்து இருக்கிற லாக்கர்ல இருந்து தான் உங்களுக்கு அது அந்த கிரியேஷனே வரும். இதுதான் சயின்ஸ்ல ஜீனுங்கிறான் அதுங்கிறான். இதைத்தான் என்ன சொல்லுவோம்? குலவிச்சை கல்லாமல் பாகப்படுங்கிறது. அப்புறம் நலத்தின்கண் நாரின்மை தோன்றின் குலத்தின்கண் ஐயப்படும் சொல்றது. புடவை அம்மாவை தண்ணி துறையில பார்த்தா பொண்ணை வீட்டுல போய் பார்க்கணுமான்னு சொன்னதெல்லாம் இதான். கேவலப்படுத்துறது இல்ல, புத்தி தெரிஞ்சிருது சார். அவங்க புத்தி இந்த நல்லா தான் சார் இருந்தாங்க. எப்ப தெரிஞ்சதுன்னா ஒரு பிரச்சனை வந்தது சார், ஒட்டே ஓடி போயிடுச்சு சார். அப்பதான் தெரிஞ்சது அவங்க அம்மா புத்தி தான் இது பொண்ணுக்கு இருக்குதுன்னு. அல்லது அவன் பையன் புத்தி தான் சார், அவங்க அப்பா புத்தியோ அம்மா புத்தி அப்படின்னு நீங்க தனியா பிரிக்க முடியாது. இந்த ரெண்டு பேர் அந்த குடும்பத்தோட புத்தியோ அல்லது அவங்க எப்படி. அப்ப குடும்பத்தோட புத்தி எங்கிருந்து சார்? அந்த மாதிரி புத்தி உள்ள ஆன்மாவை தான் சார் கடவுள் அங்க கொண்டு போய் சொல்லுவானா அப்படின்னு ஜோதிடத்துல சொல்லுவான், அப்புறம் வினையில சொல்லுவான். அப்படி என்னது அதுக்கு பதில் இப்படிலாம் போகும். அதெல்லாம் உண்மை இருக்குது, உண்மை இல்லாம இல்ல. இப்ப நான் சொன்னது என்ன புரிஞ்சுது? முதல்ல நாம சொல்ல வேண்டியது உலகத்துல தனுகரண பூவன போகத்துல தான் நாம வாழணும். இது மாயா காரியம். இதுக்குள்ள இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்ற தெளிவு வேண்டும். அந்த தெளிவுக்குள்ளதான் முதல்ல நாம நிக்கணும். எடுத்த உடனே எல்லாம் நல்லதுன்னு சொல்றதுக்கு நாம சொன்னா நாம திட்டமிட்ட சதிகாரர்கள்னு அர்த்தம். மற்றவனை விட அவனாவது அந்த நேரத்துக்கு சதி பண்ணுவான். நாம எதுவுமே எல்லாம் நல்லதுன்னு சொல்றது எல்லாம் நல்லவன் தான் சொன்னா எவங்கிட்ட வேணாலும் எப்ப ஒன்னாலும் எதை ஒன்னாலும் சாதிச்சிக்கலாங்கிற ஒரு கேரக்டர் உள்ள ஆளா இருக்கும். முதல்ல சொன்னான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. சந்தர்ப்பவாதி. அது கூட சந்தர்ப்பவாதின்னு காட்டிக்க மாட்டான். ஏன்னா சந்தர்ப்பம் வரும்போது பயன்படுத்தி கொள்ளுகிறவன், சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செய்யறவன் இல்ல. சந்தர்ப்பம் வரும்போது பயன்படுத்தி கொள்ளுவதற்காக எல்லோரிடமும் சமரசமாக இருப்பது என்பது இந்த குணம் நாம ஒதுக்குற குணம். ஆனா அதே குணம் எப்ப வரும்? எல்லாரையும் எதிர்த்து இவன் நல்லவன் கெட்டவன் இவன் பண்ணது தப்புன்னு சொன்ன ஒரு ஆளுக்கு கடவுள் கொடுப்பான். அப்புறம் ஆஹா அது புத்தியில அது இருக்குது, இது புத்தியில இது இருக்குது, இதெல்லாம் நாம போய் இதெல்லாம் பேசக்கூடாது, இதெல்லாம் கடவுள் அது வினைக்கேற்ற மாதிரி அனுப்பிச்சிருக்கிறான் அப்படின்னு அப்ப தெரியும். அப்பதான் இந்த பெரிய அருளாளர்கள் பார்த்து சிரிப்பாங்க. ஓ போன பிறப்புல எத்தனை பேரை ஏமாத்தனான்னு தெரியலையா, இப்ப பெருமான் கத்து கொடுக்குறான் பாத்தியா அப்படின்னு தெரியும். ஆனா அதே மாதிரிதான் நல்லவனுக்கும் பிரச்சனை இருக்கணும். அதனாலதான் அதை நினைக்கணுமே தவிர நீ சொல்லாதரா யார பத்திங்கிறார் திருவள்ளுவர். அப்ப சாதாரண போகத்துக்கும் சிவபோகத்துக்கும் உள்ள வேறுபாடு இதான். நீங்க எடுத்த உடனே ஸ்கேல வைக்க கூடாது. ஸ்கேல ஒரே. அதனாலதான் திருவள்ளுவர் தேவர் அன்னையர் கயவர் செய்யற செயலுக்கு மட்டும் இல்ல அவங்க நடவடிக்கையே அப்படித்தான்பா இருக்கணும். ஏன்னா உயர் இப்ப சொன்ன இல்ல எல்லாரும் நல்லவன் தான் சொல்ற முத ஆளு கயவன், எல்லாரும் நல்லவன் தான் சொல்ற இன்னொரு ஆளு தேவன். ரெண்டு பேருமே ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் கொடுப்பாங்க.
கயவன் அவங்க மூலமா பயன்படுத்திட்டு சொல்லுவான். தேவனானவன் என்னன்னா அவன் வினையை பார்ப்பான். ஓ இது போன பிறப்புல இப்படி இருந்ததா, இந்த நாம இவங்களையே நொந்துக்கணும், கடவுள் இவங்களுக்கு ஞானம் கொடுக்கு தானே, எல்லாருமே கடவுள் வகையில இவங்கெல்லாம் கடவுள் எப்படி கஷ்டப்பட்டு இவங்களை காப்பாத்திட்டு இருக்கிறான் பாரு அப்படின்னு பார்த்து இவங்க எல்லாரையும் பொதுவுல பார்ப்பான். இதுக்கு நடுவுல பார்க்கறது தான் எது? இந்த மாயாத் அனுபோகத்துல இருந்துகிட்டு சிவபோகத்துக்கு போறதுக்கு தான் என்ன வேலை? இது அறம், இது தப்பு, இவர் இப்படித்தான், இவர் தப்பு தான், இது சரிதான், இவங்க மாதிரி நடக்கணும் இப்படின்ற சொல்ற விஷயம் எல்லாம் தான் உங்களை அந்த இடத்துக்கு சரியா கொண்டு போய் சேர்க்கும். அப்படி இல்லைன்னா கத்திரிக்கோள் அழகா பெருசா வரும். இதுதான் பெருமான் பண்ற கத்திரிக்கோள். பெருமான் எங்க கட் பண்றான் அப்படின்னு கேட்டா நமக்கு நல்லா தெரியும் எது எதெல்லாம் கட் பண்றான் அப்படின்ட்டு. நீங்க எதுல போய் நிக்கிறீங்களோ, எதை கத்துக்கிற வேண்டும் பெருமான் பிறப்ப கொடுத்தானோ அந்த பிறப்புக்கு உள்ள கத்துக்கிற மாதிரி போனீங்கன்னா உயிர் வளர்ந்துகிட்டு இருக்கும். உயிர் வளருதுன்னா அந்த ஆயுள் வளரும். அவன் கத்துக்கிறதுக்கு என்ன பண்ணுவான்னா, இப்படி கூட நீங்க நினைச்சு பாருங்களேன், இங்க நம்ம அன்பர்கள்லாம் நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. வாழ்க்கையே திருமுறை இந்த அனுபவத்துல உயிரை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது வாழன்னா ஆயுள் காலத்தை தாண்டி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் பேர், எனக்கு தெரியும். அது என்ன முறையிலன்னு கேட்டீங்கன்னா, இந்த பெருமான நினைச்சிருவாங்க வினைப்படி நினைச்சிருந்தாங்கன்னா அந்த காலத்துல வேலையை முடிச்சு பெருமான் அடுத்த பிறப்பு நினைச்சிருவான். கொஞ்சம் வினையை தாண்டி பெருமானுடைய விஷயம் கொஞ்சம் காதுல போயிடும் அல்லது மனசுல போயிடும். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படி அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இருக்குது இல்ல, ஏதோ ஒரு வாழ்க்கை பிரச்சனை, அந்த பிரச்சனை இருக்கும். பெருமான வாழ்நாள நீட்டிச்சு கொடுத்துருவான். எப்ப அதை முடிப்பான்? என்ன எப்ப முடிப்பான்? அது எப்ப முடிப்பான்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரச்சனை இருக்குது பாரு, வாழ்நாள் நீட்டினான் பாரு, இவன் பெருமான மட்டுமே நினைச்சு என் பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். இந்த பிரச்சனை தீர்ந்தா நான் இதை செய்வேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அது வரைக்கும் அவன் வாழ்க்கையை நீட்டிச்சுட்டே இருப்பான், நோயோடவே அல்லது பிரச்சனையோடவே. எப்ப அதையும் முடிவு கொண்டு தெளிவான அடுத்த பிறப்பை கொடுக்கணும் இல்ல, ஏன் அதோடய வச்சுக்கிட்டு இருக்கான்? அடுத்த பிறப்புங்கிறது கெட்டவனுக்காவது ஈஸியா கொடுத்துட்றான். இந்த கொஞ்சம் வந்தவனுக்கு நீங்க கட் பண்ண முடியாம பெருமான் திணறுவான். ஏன் திணறுவான்னு கேட்டா, எப்பா இவன் இவன் பிரச்சனையை தீர்த்து வச்சா எனக்கு என்னமோ செய்ய போறானா, பிரச்சனை எதுக்கு வந்ததுன்னு புரிஞ்சிக்க மாட்டானப்பா அப்படின்னு பெருமான் தலையிலே அடிச்சுன்னு உட்காந்துருப்பான். புரியுதா நான் சொல்ற இடம்? அதாவது பிரச்சனை தீர்ந்தா நான் இதை பண்ணுவேன், கோயிலை கட்டுவேன் அல்லது கோயிலை கட்டு ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருப்பான்ல, அடப்பாவி நான் என் கோயிலை கட்டுறதுக்காக உனக்கு பிரச்சனை கொடுத்தேன், எதுக்கு பிரச்சனை கொடுத்த நீ புரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் உங்க உடம்ப வச்சுக்கிட்டு அது எங்கேயும் அடிபடாம அது நோயில பெருசா பிரச்சனை வராம கொஞ்சம் கொஞ்சமா காப்பாத்திக்கிட்டு இருக்கிறேன்னு அவன் உட்காந்து போனாத்திக்கிட்டு இருப்பான். அதுதான் எங்க அற வாழ்க்கை மாதிரியே ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்குரிய இடம். அற வாழ்க்கையில இவன் நல்லவன் இவன் கெட்டவன் நீங்க சண்டை போடுறீங்கல்ல, அங்க ஊர் பூரா சண்டை போடும், ஊர் பூரா அடிக்க வரும், அதை பத்தி கவலை இல்லை. பெருமான் உங்களை அப்படியே நெஞ்சுரம் மிக்கவனாக அடையாளப்படுத்திக்கிட்டே இருப்பான். அங்கேயும் என்ன பண்ண முடியாது, நீங்க மேலெல்லாம் போக முடியாது. ஏன்னா உலகம் பூரா உங்களுக்கு எதிரியா இருப்பான். நீங்க தான் அறத்தை கையில எடுத்துட்டீங்கல்ல, அப்புறம் உங்களுக்கு எவன் நல்லவன் கிடைப்பான். அதனால உங்களுக்கு அங்கேயும் வந்துடும். இங்க ஆன்மீகத்துல கடவுள் பெருசு நீங்க நினைச்சிட்டீங்கனாலும், எப்பா எனக்கு நீ பெரியவன் இருக்கிற, எனக்கு இதை கூட நான் இதை செய்யறனாலும் அங்கேயும் பிரச்சனை. அப்ப ரெண்டு பேரையுமே எதுக்கு வச்சிருக்கிறான்னு கேட்டா, எது கருத்தோ அந்த கருத்துல அதுங்க புரிஞ்சுக்கிற வரைக்கும் இவங்க ரெண்டு பேருக்கு தான் பெருமான் கஷ்டப்படுறான். என்ன ஒரு ஈஸியா ஒரு வழியை பண்றான்னா, இந்த அறத்துல போறான் பார், அவனுக்கு நீ இதை பண்றியா பண்ணு, உனக்கு இந்த சமயத்துல இப்படி இப்படிலாம் இதை புரிஞ்சுக்கினியா, புரிஞ்சுக்கிட்ட பிறகு உனக்கு இது நடக்க போகுதுங்கிறத மட்டும் நான் காட்டி கொடுக்குறேன், நீ அதுல இருந்துட்டே வா. வரும்போது ஒரே ஒரு எல்லையில தெளிவாயிரு. எந்த எல்லையில? உன்னை விட்டு போறது உங்ககிட்ட சேர்றது இதுல எல்லாத்துலயும் கொஞ்சமாவது மயங்கிடாம இருந்தினா தனித்திரு. செல்பிஷம் கிடையாது, ஈகோயிசம் கிடையாது. நல்லா நீங்க அந்த இடத்துல சரியா புரிஞ்சுக்கணும். அது எல்லாரோடையும் தான் இருக்கணும்.
நீயா விலக முடியாது. விலகணும்னா பெருமானும் விலக யாரை விளக்கணுமோ விளக்குவான், இன்னொருத்தங்களை சேர்ப்பான், இப்படிதான் பண்ணிட்டு இருப்பான். அந்த இடத்துல கொஞ்சம் வந்து போறான் இருக்கிறான், இதுல எல்லாம் நீ கொஞ்சம் கூட என்ன பண்ணிடக்கூடாது, அழுத்த வச்சிடக்கூடாது. இதுதான் மெத்தென்றுன்னு சொல்றாங்கல்ல, மெதமாயிருன்னு சொல்றதெல்லாம் இந்த இடம் தான். அழுத்தம் வச்சுட்டேன்னா வினை ஆயிடும். ஆமா, இது வருது போகுது, இது இவன் வந்தான் நம்மதை எடுத்தும் போயிட்டான், கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் சண்டை போட்டோம், அறத்தை காப்பாத்தோம்னு நினைச்சோம், இப்பதான் கடவுள் புரிய வச்சுட்டானே, இதெல்லாம் வினை தானே, இதெல்லாம் போய் தொலைட்டுமே, இதுக்கு ஏன் நாம பரபரக்க வேண்டாம், பலகாலம் சொன்னேன்னு சொல்றாருல, வர வர கண்டு ஆராயின்னு சொல்றாருல. அப்ப நாம ஏன் இதுக்கு பரபரக்கணும்? இது இன்னும் அறத்தை மட்டும் நாம அறத்தை கையில எடுத்து நாம நல்லவன்றது கன்ஃபார்ம் ஆகி போச்சு, இதுக்கு மேல ஏன் நாம மறுபடியும் அதுக்காக சண்டை போடணும்? நீங்க நினைக்கலனாலும் உங்களை இந்த மாதிரி நினைக்க வைக்கிற வரைக்கும் பெருமான் உங்க வாழ்நாள்ல என்ன பண்றான், சிவபோகத்துக்கு உங்களை தயார் பண்றான். அதுக்கு உரிய நூல் தான் சிவபோக சாரம். இதுக்கு முன்னாடி நல்வழிக்கு, அதாவது நல்லவனா மாறுறதுக்கு உள்ள நூலு ஔவையாருடைய நல்வழி. இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு படிச்சீங்கன்னா, அனுபவிச்சிட்டீங்க அல்லது முடியும்னு பயிற்சி எடுத்துட்டீங்கன்னா, பரம்பொருள் அனுபவத்துல நீங்க ஒரு ஆள் என்பதில் ஐயமில்லை என்பதை சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி வருகின்றேன்.